முருகப்பெருமான் யார்? அவர் உருவாக என்ன காரணம்? ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும். இறுதியில் தேவர்களே ஜெயிச்சிருவாங்க. அசுரர்களோட தலைவர் யார்? சுக்கிராச்சாரியர். அவருக்கு ஒரே கவலை என்னென்னா, பலசாலிகள் அசுர குலத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு ஐடியா பண்ணார். அசுர குலத்திலே மிகவும் அழகான பெண் மாயா. மந்திரம் தந்திரம் திறமையிலலாம் அந்த அம்மா ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அழகானவங்க. அவங்கள அனுப்பி பிரம்மதேவரோட பையன் காஷ்யப முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் தவ வலிமையில் அவர் மிஞ்சவே முடியாது. அந்த ஒரு பலசாலியான காஷ்யப முனிவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைங்களை பெற்றுக்கணும். அந்த குழந்தைங்கள் அசுரகுல வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சுக்கராச்சாரியர் நினச்சி இந்த மாயாங்கிற அழகான பெண்ணை அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாயான்ற பெண்ணும் போய் காஷ்யப முனிவரை மயக்கிடுறாங்க. காஷ்யப முனிவரும் இந்த அம்மாவோட அழகில் மயங்கிடுறாங்க. இவங்க மந்திரத்தால் பெரிய அரண்மனை தோட்டம் அதெல்லாம் உருவாக்கி அதுலேயே ரொம்ப சந்தோஷமாக அந்த முனிவரும் மாயாவும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 4 குழந்தை பிறக்குது. மூத்தவன் பேர் சூரபத்ரன், 2வது பையன் தாரகாசுரன், 3வது பையன் சிங்கன், 4வது ஒரு பொண்ணு அசுமுகின்னு பிறக்கிறாங்க. இப்படி 4 குழந்தைங்களை பெற்றதுக்கப்புறம் அவங்க இணையும் போது ஒரு வியர்வை துளிகள் இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாமே அசுரகுல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்காங்க. இப்போ குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக வளர்கிறாங்க. வளரும்போது காஷ்யப முனிவர் சொல்கிறாரு, நல்லதையும் செய்யணும், நீங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருங்க அப்படி இப்படின்னு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு அவர் போய் தவம் பண்ண போயிடுறாரு. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் அவங்க அம்மாட்ட வர்றாங்க. நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை உருவாக்குனதுக்கு காரணமே சுக்கராச்சாரியர் சொன்னதுனால தான். நேராக அசுரகுல தலைவரான சுக்கராச்சாரியர்கிட்ட போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்கன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் சுக்கராச்சாரியர்கிட்ட போயாச்சு. இப்போ இவர் தவம் பண்ணிட்டு காஷ்யப முனிவர் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் வந்த காரணம் உங்கள் மூலமாக குழந்தைங்களை பெற்றுக்கிறக்காக தான். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ காஷ்யப முனிவருக்கு ஒரே கவலை, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, தேவர் குலத்துக்கு எதிராக அசுர குலத்தை உருவாக்கிட்டோமேன்னு கவலைப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட அப்பா பிரம்மதேவர் நீ கவலையே படாதப்பா, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு முடிவு வரும், நீ நடந்தது நன்மைக்கேன்னு நினச்சிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. காஷ்யப முனிவரும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மாயா குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட போயாச்சு. சுக்கராச்சாரியர் தீவிரமான சிவர் பக்தர். அவர் உடனே சூரபத்மனை பார்த்து சொல்கிறாரு, ஐயா நீ தான் அசுர குலத்தையே காப்பாற்ற வந்திருக்க, அசுர குல ஆளுகள்லாம் உன்னால தான் நல்லா இருக்கணும், அதனால் நீ போய் கடும் தவம் சிவனை நினச்சி கடும் தவம் இருன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த வேத வாக்கா நினச்சிட்டு சூரபத்மனும் போய் தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு தேவர்கள் எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, ஒன்று கூட நடந்த மாதிரி இல்லை. இவர் தவத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படியே சிவபெருமான் கண்ணுக்கு வரல, அவருக்கு வரம் கொடுக்க வரல. உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் தன்னோட உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி போட்டதில் மிஞ்சி போனது கழுத்தும் உடம்பும் மட்டும்தான் இருக்கு, மித்த எல்லாத்தையும் வெட்டி யாகத்தில் போட்டார். கடைசியாக கழுத்தை வெட்டும்போது சிவபெருமானுக்கு மனசு தாங்கலை, நேரடியாக வந்துட்டார். ஐயா உனக்கு என்னையா வர வேணும், நீயே கேளையான்னு சொல்லிட்டாரு. உடனே அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு அது இது வேணும், நிறைய கேட்குறாரு. நான் நிறைய யுகங்கள் உயிர் வாழணும், நிறைய வருஷங்கள் ஆளணும், நான் உயிரோடு தான் இருக்கணும், சாகாமல் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, சாகா வரம்ன்றது கொடுக்க முடியாது, வேற வரம் கேளையா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் நல்லா யோசித்து பார்த்துட்டு, ஐயா நான் உங்கள் சக்தியால் தான் நான் சாகணும், ஆனால் நீங்கள் என்ன கொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒரு பெண்ணின் வயிற்றுலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தையாகவும் இருக்கக்கூடாது, என்ன கொல்றவங்க ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா சிவபெருமானும் உனக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. இவரோட ட்ரிக் என்ன, பெண்களோட வயிற்றில் தான் குழந்தை பிறக்கும், பெண்ணோட வயிற்றில் பிறக்கலைன்னா அப்போ அந்த குழந்தையே பிறக்க போகிறதில்ல, நம்மளை யாரும் அழிக்கவும் போகிறது கிடையாது, சிவபெருமானோட சக்தி தானே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஜாலியாகிடுது. இந்த சந்தோஷமான விஷயத்தை தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தம்பி தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க வேறு வேறு நாட்டெல்லாம் ஆண்டுக்கிட்டு ரொம்ப சுகபோகமாக இருக்காங்க. கூடவே தேவர்களையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்களோட அட்டகாசம் தாங்க முடியல, எந்த இடத்துலையுமே தேவர்களை விட்டு வைக்கிறதே இல்லை. இவங்களோட அட்டகாசம் கடைசியில் சொர்க்கத்துக்கும் போயிடுச்சு. ஏன்னா தேவர்களோட ஒரு சந்தோஷமான இடம்னா சொர்க்கம்தான், அது அசுரர்களுக்கு கிடைக்காது இல்லையா. அதனால் இவர் சூரபத்மன் என்ன பண்ணிட்டாரு, போய் இந்திரன் இருக்க இடத்துல
இடத்துல போனோன்னே இந்திரன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. அந்த இடத்துல போய் இவருடைய படைகள்லாம் போய் ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அழகான பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கவர்ந்துட்டு வந்து இவரோட அரண்மனையில் நீங்கள் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கையில் இருக்காங்க. அத்தனை தேவர்களையும் கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த தேவர்கள் எல்லாருமே சிவன் கிட்ட போயிடுறாங்க. ஐயா நாங்கள் என்ன பண்ணுறதையா, நீங்கள் வரத்தை கொடுத்தீங்க, இப்படி பண்ணுறான், எங்களுக்கு என்னதாவது ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் சிவபெருமான்கிட்ட நின்றாங்க. சிவபெருமானும் கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனோடனே இவங்க அட்டகாசம் தாங்க முடியல. சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. அந்த நேரத்தில் சிவபெருமானோட நெத்தியிலிருந்து பயங்கரமான ஒரு நெருப்பு பிழம்பு வெளியில் வருது. அதை அக்னி தேவர் பார்க்குறாரு. அந்த நெருப்பு பிழம்பு வெளியில் வந்து விழுந்ததை அக்னி தேவர் எடுத்தா அவராலே எடுக்க முடியலை. அவ்வளோ ஒரு, ஏன்னா அது சிவபெருமானோட சக்தி இல்லையா, அப்படியே அதை கொண்டு போய் பொய்கை நதியில் போட்டுறாரு. அந்த போட்டு நதியில் விழுந்த உடனேயே அந்த சக்தி வந்து குழந்தையாக மாறிடுது. அந்த தீப்பொறி ஆறாக வந்து மாறிடுது. அப்போ ஒரு குழந்தை தான் பிறக்குது. அங்கே வந்து ஒரு 6 பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தைய யார் வளர்க்குறன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை 6 குழந்தைய பிரிஞ்சு காமிக்குது. உடனே 6 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு பேர் கார்த்திகை பெண்கள். இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது நட்சத்திரம் கிருத்திகை. இப்போ சூரபத்மனை அழிக்கிறதுக்கு குழந்தை உருவாயிருச்சு. ஆனால் அது வந்து பார்வதி தேவிக்கு தெரியாது. நாரதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்து அந்த குழந்தை 6 குழந்தையும் கட்டி அணைக்கும் போது அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தை ஆயிடுது. அப்போது இந்த 6 குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அவருக்கு கார்த்திகேயன்னு பேரும் வந்துருச்சு. இப்போ சூரபத்மனை அழிக்கிறதுக்கு குழந்தை ரெடி ஆயிட்டாங்க. இவங்க கையில் வேலை கொடுத்து பார்வதி தேவி போருக்கு அனுப்புகிறாங்க. முருகப்பெருமான் போருக்கு கிளம்பிட்டாரு. இவருக்கு வழிகாட்டுறதுக்கு தேவர்களோட குரு இருக்கார் இல்லையா, குரு பகவான், அவர் வந்து பூலோகத்தில் இருக்காரு. அந்த இடம்தான் திருச்செந்தூர். அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, நீ வந்து திருந்துறியான்னு சொல்லி. அவர் திருந்துற மாதிரி இல்லை. அப்போது முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பெரும் படையோட போய் அவர் அழிச்சு, ஏன்னா அவர் வாங்கின வரம் அப்படித்தானே, சிவபெருமானோட சக்தி தான் முருகன், அது பெண்ணோட வயிற்றுல இருந்தும் பிறக்கலை இல்லையா, அப்படி அழிச்சிடுறாரு. அந்த அழிச்ச நாள் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து கந்த சஷ்டி திருவிழாவாக கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு வந்து யானை முகத்தில் வரக்கூடிய தாரகாசுரன் அழிக்கிறாரு. அப்புறம் சிங்க முகத்தில் வரக்கூடிய சிங்கனையும் அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக சூரபத்மனையும் வதம் செஞ்சிடறாரு. அந்த நாள் தான் கந்த சஷ்டி திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். அந்த 6 நாளும் 7 நாள் கந்த சஷ்டி விரதம் வருது இல்லையா, அந்த நாட்களில் விரதம் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது வந்து சரியாகும்ன்றது ஒரு ஐதீகம். குழந்தை இல்லாதவங்க அந்த விரதத்தை மேற்கொண்டால் குழந்தை கிடைக்கும். தீராத வியாதி உள்ளவங்க முருகப்பெருமானை நினைச்சு வழிபட்டாங்கன்னா அந்த வியாதியெல்லாம் தீரும். இப்படித்தான் கந்த சஷ்டி விரதம் உருவாச்சு. இதுதான் முருகப்பெருமானோட கதை.